நான் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எந்த கணவனோ எந்த மனைவியோ நினைக்கூடாது நான் தான் உலகத்திலே பெர்ஃபெக்ட் ஒய்ஃப் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்லாம் நம்மளே நினைச்சுக்கிட கூடாது. நம்ம குடும்ப வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனை வருதுன்னா நம்ம கேட்கணும், நான் என்ன தப்பு பண்றேன், நான் என் சைட்ல தான் மிஸ்டேக் இருக்கா, நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது ஏதாவது இருக்கா, நான் சீர்பட வேண்டியது இருக்கா, நீ கேட்டு பாருங்க. நிச்சயமா நான் சொல்றேன், நம்ம முன்னேறி போவோம். அந்த பலனை நம்முடைய குடும்பமே சுதந்திரிக்கும். அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், நிறைவு நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகரிக்கும். பாருங்களேன், நிச்சயமா அதிகரிக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் முடங்கி போய் கிடக்குது. தேவன் வைத்திருக்கிற நல்ல பலன்களை அனுபவிக்க முடியாம திருமணமான நாள்ல இருந்து அவங்க வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் they never asked what am I supposed to change. நான் என்ன மாறணும், நான் என்ன செய்யணும், நான் எப்படி என்ன மாற்றிக்கொள்ளணும், அதை கேட்டதே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ ஒரு சகோதரன் கண்ணில் தூசி எடுக்க ட்ரை பண்ற, உன் கண்ணில் என்ன இருக்கு, பெரிய உத்தரம் பீமே இருக்கு உன் கண்ணில், பீமை வச்சுட்டு நீ பக்கத்துல கொண்டு தூசி எடுத்துக்கிட்டு இருக்க. ஆண்டவரே நான் என்ன மாற்றணும், எனக்குள்ள என்ன மாற்றங்களை நான் உருவாக்க வேண்டும். அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருந்து வச்சுக்கிட்டுங்களேன், நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் நம்ம மிக சிறப்பாக பயன்படுத்தி முடிவில் மிகுதியான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென் சொல்லுவோம்.